மதுரையில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மலை அடிவாரத்தில் தான் கைஸ் வந்திருக்கோம். ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்காண்டி அவங்களோட இயற்கையாக செய்யப்பட்ட ஒரு மருந்து வந்து கொடுத்துட்ருக்காரு மக்களுக்கு. சர்க்கரை நோயினால நிரம்ப மக்களுக்கு அவதிக்குள்ள ஆளாகி 120 நார்மல் அது இருக்கணும். சர்க்கரை மனிதனுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. 700 தாண்ட அவதியை கொடுக்கும், அவங்களை கஷ்டத்தை கொடுக்கும். மற்றவருக்கு வந்து எத்தனையோ சொல்லிருக்காங்க நல்லா இப்போ சாப்பிட பிற்பாடு டக்குன்னு குறைஞ்சி வந்துருச்சுங்கய்யா. பார்த்தீங்களா உங்கள் கையை பிடிங்க, இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதுமான மருந்து. எத்தனை மாசங்கள் ஐயா நம்ம வந்து கண்டினியூஸா சாப்பிடணும்? எத்தனை மாசம்? 23 நாள். 23 நாள் போதுமா? போதும், அதே போதுமான மருந்து எங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆமா, 9 வகை இலை உள்ள போட்டு இடிச்சு இன்னைக்கு மக்களை காக்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்கேன். சதுரகிரி சித்தருடைய மருந்து இது. ஓகே, இதை வந்து நான் இப்ப சாப்பிட போறேன். பொறுமையா சுவைச்சு நீங்க எடுத்தோன்னு முழுங்கிட்டீங்கன்னா அதோட இம்பாக்ட் இருக்காது. ஆமா ஆமா, இது வந்து சுவர் சர்க்கரை. ஓகே, சீனி தான். நீங்களே பாருங்க, எனக்கு சத்தியமா நான் ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறேன். என்னால அந்த சத்தியமா சொல்ற தெரியல கைஸ். நான் இந்த வீடியோ கண்டிப்பா சொல்லல, சத்தியமா மண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த மருந்தோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் சர்க்கரையோட டேஸ்ட் இருக்கு. ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்ட்ராய்டு சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம். மதுரையில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மலை அடிவாரத்தில் தான் கைஸ் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா சுகருக்காண்டி அவங்களோட இயற்கையாக செய்யப்பட்ட ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 80 வருஷமாக வந்து இந்த மூலிகை மருந்து வந்து மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் நம்பவே முடியாது, வெறும் 23 நாளில் உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட வந்து அந்த மருந்து இருக்குன்னே சொல்லலாம். அதே டைம் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம், அது சுகரை வந்து எந்த லெவலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அண்ட் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த சுகர் வந்து எதனால வருது, சுகர் வராததுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், அது சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சுகரே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றது எல்லாமே நம்ம வந்து அந்த ஐயாட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஐயாட்ட போய் கேட்குறேன். ஸோ அந்த பதிலில் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட உங்களோட தாத்தா பாட்டிக்கோ, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கோ, உங்களோட நெய்பர்ஸ்க்கோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்கும், அண்ட் வீடியோவில் காட்டுற மருந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள ஐயா முக்கியமாக நான் வந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மூலிகை மருந்து வழியாகவே வந்துட்டு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்குலாம் சுகர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ அது எதனால வருது, அண்ட் பெரியவங்களுக்குமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வயசு வித்தியாசமின்றி எல்லாத்துக்குமே வருதுன்னே சொல்லலாம். ஸோ அது எதனால வருதுன்னு டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு உணவுகள்லேருந்து அது உற்பத்தி ஆகுது. வந்து மக்களுக்கு வந்து அன்னைக்கே கூழு களி குடிச்ச காலம், கூழு அன்னைக்கு சாப்பிட்ட காலம், கம்மங்கூழு சோளக்கூழு சாப்பிட்ற மாற்றங்கள். இன்னைக்கு வந்து சோறுனா சோறு மட்டும்தான் சாப்பிட்றோம், இட்லினா இட்லி தான் சாப்பிட்றோம். வேற இந்த கூழு தண்ணியை சாப்பிட்றதுனால தான் அதில் தான் உற்பத்தி ஆகுதுன்ட்டாங்க. இந்த சர்க்கரை நோயினால நிரம்ப மக்களுக்கு அவதிக்குள்ள ஆளாகி ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆளாக இருக்காங்க. கண்டிப்பாக. இதனால நாங்கள் என்ன நினச்சோம், இந்த மூலிகை மலையில் போய் பிறக்கி ஒவ்வொரு மருந்துகளையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இன்னைக்கு மக்களை காக்கணும். சக்கரைன்றது கொடிய நோயா இருக்கு. காலை எடுத்தவங்க எத்தனை பேர் மொழிங்கால இருந்து எடுத்திருக்காங்க, எத்தனை பேரை வந்து சாப்பிட்டு வந்து நம்ம கூட குணம் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, எத்தனை வருஷமா அந்த மூலிகை மருந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு? அது நான் அப்பா கூட நான் இப்ப பழகினது இப்ப 40 வருஷமா நான் கண்ட்ரோல்ல நான் கொடுத்துருக்கேன். 40 வருஷம் பண்ணிக்கிட்டு. ஆமா, அப்பா வந்து 80 வருஷ காலமா அப்பா கொடுத்தாரு. இப்பத்தே இறந்தாரு. எங்க அப்பா இறந்து இப்போ ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனா அவர் வயசு வந்து ஆரோக்கியமா 110 வயசு வரையும் இருந்தாங்க. 70 தாண்டுமான்னு இருக்கும். 100. அவர் வந்து அன்னைக்கு அந்த பச்சை மூலிகை மக்களுக்கு கொடுக்குற மூலிகையில அவர் 2 நாளை பறிச்சு சாப்பிட்டுக்குவார். கரெக்ட். அதனால நோயே அவருக்கு கிடையாது. சாப்பாட்டு முறை தான் காரணம். சாப்பாடு முறை தான் காரணம். இதனால மக்களை வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாகி என்ன செய்யும், முத அது அறிகுறி என்ன தெரியும்டா நாங்க சொல்லிடுவோம். ஓகே, அதனுடைய அறிகுறி பாதம் எரியும். ஓகே, பாதம் எரியும். பாதம் சில்ல மிதிக்க முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு எரிச்சலை கொடுக்கும். ஓகே, அப்புறம் பிற்பாடு அந்த பாதத்திலிருந்து மேல மொழிங்கால வரைக்கும் ஒரு திக்கு 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 திக்குன்னு எரிச்சலை கொடுக்கும். ஓகே, அதனால அவங்க என்ன செய்வாங்க, இது எதனாலதான் நம்மளுக்கு வருதுன்றா இந்த சக்கரை தான் அப்படி உருவாக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஆமா ஆமா. அது போய் என்ன செய்யும், இந்த சக்கரைன்றது வந்து ரத்தத்துல கலந்து நம்ம உடம்பு ரத்தத்தை கலந்தோடனே உடம்பவே உரிக்கிறோம்.
அதான் ஐயா, அப்படியே என்ன சொல்றதுன்னா குண்டா இருப்பாங்க, திடீர்னு ஒல்லியாயிடுவாங்க. அது எதனால காரணம்னு சொல்ல முடியாது. அதான் இது வந்து அந்த ரத்தத்துல கலந்தோடனே அவங்க சர்க்கரை வந்து அந்த உருக்கும், உடம்ப உருக்கும். ஓகே. உருக்கி அவங்க சஞ்சனமா ஆளை படுக்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிருவோம் ஒரு ஆள். அதாவது திடீர்னு சொல்லுவாங்க, என்னடா திடீர்னு ஒல்லி ஆயிட்டு என்னடா உடம்புக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது சுகர் தான் காரணம். சுகர் தான் காரணம். அதுக்கு தான் பார்த்தோம். இதுக்கெல்லாம் தீர்வு காணுமா காணாதா என்ன இந்த ஆண்டவா அப்படின்ற எத்தனை மக்களோ தவதாயப்பட்டு வரந்தியெல்லாம் இன்னைக்கு கட்டில் படுத்து கிடக்கு. நம்மளுடைய மருந்தை நாங்கள் கொடுத்த பிற்பாடு சாப்பிட்டு அவங்களே சொல்றாங்க, ஐயா பரவாயில்லைங்க ஐயா, உங்க மருந்தை கொடுத்தது பிற்பாடு எங்களுக்கு தெம்பு திடாரம் கிடைக்குது, சர்க்கரையை பூரா எங்களுடைய மருந்தை சாப்பிட என்ன செய்யும். பொண்ணுக்கு இருந்தாங்கன்னா அவங்க அந்த மூத்திரத்துல என்ன செய்யும், ஈ மொய்க்கும், எறும்பு மொய்க்கும். அப்ப ஆஹா இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்க சர்க்கரை சிறுநீர்ல தண்ணி சத்துலனாலே வந்துட்டு அது மாதிரி ஆயிடும். அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் அவங்க வெளியே ஒண்ணுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம அவமானப்படுற விஷயம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து என்ன சொல்றது, சில பேர்ல வந்து மோஷன் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது காரணம் வந்து இதுதான். ஸோ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம ஐயா வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த ஒரு சக்கரை நோய்க்காண்டிய ஒரு அறிகுறின்னு கூட சொல்லலாம். ஆமா, அது சக்கரை நோய் தான். இந்த உருக்குறதுனாலதான் அவங்களுக்கு அந்த நீரிழிவாகும். இதை நாங்க சொல்லுவோம் இது வந்து சர்க்கரை நாள், இது வந்து அது நீரிழிவுன்னு சொல்லுவோம். அவங்க சில பேர் நீரிழிவு நோய்ப்பா அவங்களுக்கு. இது வந்து இந்த சக்கரை தான் எல்லாமே உற்பத்தி ஆக்குறது. சிறுநீரில் இறக்க அவங்களுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியம் ஆக கட்டில் அப்படியே எந்திரிச்சு அதுக்கு எந்திரிக்க மாட்டாப்போட கிடப்பாங்க. எங்களுடைய மருந்து சாப்பிட்டு பிற்பாடு டக்குன்னு எந்திரிச்சு 1க்கு 2க்கு நடக்க போயிடுவாங்க. ஆனா டயத்துக்கு தான் 1க்கு 2க்கு வரும். ஒரு நல்ல ஒரு கெதியை கொடுக்கும். நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட ஊருமே நல்லா இருக்குங்க ஏன்ட்டு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு நீ சாப்பிட்டு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு என்ன செய்யும், தலை கிருகிருப்பு வரும். ஆமா, இந்த சக்கரைனால தான் தலை கிருகிருப்பு வரும். கண்ணு மங்கள் அடிக்கும். கண் பார்வை என்ன குறைவுரா, கண்ணாஸ்பத்திரினாலும் பார்ப்பான். அதனால உள்ள இல்லை, இது வந்து இந்த சக்கரை தான் அந்த அளவுக்கு மண்டையெல்லாம் போய் ஏறி அவங்களுக்கு பார்வையும் குறைக்கும், உடம்பு சோர்வாக்கும். உடனே நம்ம என்ன நினைச்சுப்போனா கண்ணை தான் இதை பாதிச்சிருக்கு. ஒரு கெதியான மனுஷனா கூட வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கி டயர்ட் ஆக்கி விட்டு உங்க மருந்தை சாப்பிட விருப்பம் நீங்க விட்டுருக்கு இருக்கோம்னா சந்தோஷமா இருக்கோம்யா. அதுதான் வேணும். இந்த மருந்து தெரிஞ்சிருந்தால் எங்க பெரிய பையனுக்கு இங்க சித்தப்பனுக்கெல்லாம் கொடுத்து காப்பாற்றிருப்போம். சக்கரைன்றது கொடிய நோய். அதுக்கு தான் நம்ம இதுக்கு கொடுத்து இன்னைக்கு மக்களை சாப்பிட விருப்பம். இப்ப பார்வை நல்லா இருக்குயா, எங்களுடைய உடம்பு திடமா இருக்கியா, எந்திரிச்சு நாங்க பளிச்சுன்னு எந்திரிச்சு நடக்கிறோம்யா அப்படின்னு நிறமா மக்கள் இன்னைக்கு எங்களுக்கு போன் போட்டு. இப்ப அன்றாட வேலையும் செய்ய முடியாம போகுது, அவங்களோட தொழிலையும் செய்ய முடியாம போகுது இந்த ஒரு கொடிய நோயினால. அந்த சுகர் முத்தி போனவங்களுக்கு கூட இந்த மருந்து கொடுத்தா சரியாகும் ஐயா? நிறமா மக்களுக்கு நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம்யா. அப்படியா? கொடுத்து கால் எடுத்தவர்களுக்கு என்ன செய்யும், சில பேருக்கு என்ன செய்யும், ஒரு துண்டு விரல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, இந்த இதை காலு இந்த சைடுல இந்த முடுக்கான புண்ணு விழுகும். அது என்ன செய்யும், வர வர அகலப்படுத்திக்கிட்டே வரும். சக்கரைனால தானே வந்து கொதண்டு ஆற விடாம குதிரை வச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் சக்கரைனால தான் வரும். அதுக்கே நாங்கள் கொடுத்து நேரமா மக்களை புண்ணு ஆறு நம்ம வர சாப்பிட ஆறிச்சுங்கய்யா, இப்ப நல்லா இருக்கு புண்ணு ஆறி தன் திரகத்தை மாற்றி அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அதுக்கு மருந்தை கொடுத்து காப்பாத்திருக்கோம். சூப்பர். நேரமா மக்களை கொடுத்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரு போல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு போல்டா அவர் பேசுறாரு. சும்மா இந்த வீடியோ காண்டில நாங்க ஆக்சுவலி பேசல, அவர் அத்தனை பேரு வந்து இவரால குணம் அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு காரணத்தினாலதான் நானும் சொல்றேன் ஐயா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகர்ன்றது நார்மலா வந்துட்டு 80ல இருந்து 120 இப்ப அன்றாடியே நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு லெவல்னு சொல்லலாம். சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 200 300, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 700 கிட்ட போயும். சோ அந்த 600 700 கிட்ட போறவங்களுக்கு வந்துட்டு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆகுமா ஐயா? நிச்சயமா. நான் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு சொல்லிருக்கேன், ஒரு மனிதனுக்கு வந்து 120 நார்மல் அது இருக்கணும். சக்கரை மனிதனுக்கு இல்லாம இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தாலும் லோவுக்கு வந்தாலே அவனுக்கு பல போசம் இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கு தான் ஒரு மனிதனுக்கு 120 இருக்கலாம். அதுக்கு மேல 700 தாண்ட 600 700 தாண்ட அவதியை கொடுக்கும், அவங்களை கஷ்டத்தை கொடுக்கும். அதனால அதே கண்ட்ரோலுக்கு நமக்கு மருந்து கொண்டு வந்திருக்கு. கண்ட்ரோலுக்கு வந்து எத்தனையோ சொல்லிருக்காங்க. நல்லா இப்ப சாப்பிட பிற்பாடு டக்குன்னு குறைஞ்சி வந்துருச்சுங்கய்யா. இன்னைக்கு வந்து 120 130 இருக்குயா. ஒரு 10 கூட இருக்கலாம் இல்லையா, ஒன்றும் விளையாடுவாங்க. அதுனால இல்லைப்பா, 110 120 கூட இருக்கலாம்ப்பா, 130 கூட இருக்கலாம், 50 வரைக்கும் கூட இருக்கலாம்ப்பா, பிரச்சனை இல்லை. இதுக்கு பிற்பாடு அதுக்கு மேலே கூட விடாம இங்கே மருந்துகளை சாப்பிட்டு எங்களுடைய மருந்தை சாப்பிட ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு நிரம்ப பேத்துக்கு நீ கொடுத்து காப்பாற்றிருக்கோம். அதே மாதிரி உங்களையும் எங்களால் காப்பாற்ற முடியும்.
வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோம். மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுகர் டேப்லெட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லாட்டி வாரத்துக்கு 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட மருந்தை எத்தனை வேலைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் அதை கண்டினியூ பண்ணா அது வந்து நம்ம கிட்ட கண்ட்ரோல் ஆகும் ஐயா? இந்த நம்மளுடைய மருந்து இது வந்துங்கய்யா சதுரகிரி சித்தருடைய மூலிகை மருந்து தான். பாத்தீங்களா, இதுதான் அந்த மருந்து. பாத்தீங்களா, உங்க கையை பிடிங்க. இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதுமான மருந்து. அளவுக்கு தானா? காலையில ஒரு டைம் மட்டும்தான். ஓகே, ஒரு டைம் சாப்பிட்டா போதுமா? நல்லா 3 வட்டம் 4 வட்டம் மட்டும் சாப்பிட வேணாம்ன்றோம். ஓகே, எங்களுடைய மருந்து இந்த ஒரு டைம் தான். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னே 1/2 மணி நேரத்தை கழிச்சிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டாலே அந்த சர்க்கரையை பூரா கொண்டு வந்து சிறுநீரில் இறக்கி சர்க்கரையை அவர்கள் ஒன்றுக்கு இருந்தால் மூத்திரம் போது ஈ மொய்க்கும் எறும்பு மொய்க்கும், அதுலேயும் அவங்க கண்டுக்கிறலாம். ஆஹா, இப்போ வந்து சர்க்கரைக்கு சிறுநீரில் இறங்கிருச்சு, ஈ மலார் மொய்க்குது, எறும்பு மொய்க்குதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை கீழே இறங்கிருச்சு. அதுக்கு வெளியே வந்துருச்சு, அப்படியே வந்துடும். அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எத்தனை மாசங்கள் ஐயா நம்ம வந்து கண்டினியூஸா சாப்பிடணும்? எத்தனை மாசம்? 23 நாள். 23 நாள் போதுமா? போதும், அதே போதுமான மருந்து எங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க மக்களுக்கு பூரா கொடுத்துருக்கோம். 23 நாளில் அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். டக்கு 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 டக்குன்னு குறைச்சி வந்துடும். மாத்திரை சாப்பிடவே சலஞ்சலமா குறையுதியாண்டுவாங்க. எங்களுடைய மருந்து 23 நாளிலே கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஜஸ்ட் 23 நாள்லயே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல வந்து அப்படியே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு. ஸோ மறக்காம இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. இது என்ன ஐயா ஆக்சுவலா இது கீழே இருக்கிறதுலாம்? இதுதான் பச்சளை மூலிகை மருந்து, சதுரகிரி சித்தருடைய மூலிகை மருந்து. மருந்து தான் இன்னைக்கு 9 வகை மருந்து. ஓகே, 9 வகை. நாங்க அதை ஒவ்வொன்றா பிறக்கி மலையில சேர்த்து கொண்டு 9 வகை செடி இருக்கு. ஆமா, 9 வகை இலை இல்ல உள்ள போட்டு இடிச்சு இன்னைக்கு மக்களை காக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். சதுரகிரி சித்தருடைய மருந்து இது. அவருடைய பேரை சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். சதுரகிரி இந்த ஆண்டவனை நினைச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு இந்த இதுதான் மக்களுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து. இதை வந்து இடிச்சு இப்படியே இருந்தா சாப்பிட முடியாதுல்ல, அதை வச்சு இடிச்சு பவுடர் பண்ணி சளிச்சு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டு கம்பியில தான் இடிச்சு கொடுக்கும். எப்படின்னா மிஷின் எதுவுமே யூஸ் கிடையாது, எல்லாம் நேச்சுரல் முறையில தான். மிஷின்ல போட்ட முடியும் வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும், சூடு தாக்கும், கொடியை வந்து சூடு தாக்கும். அப்படின்னு பவர் இல்லாம போயிடும். மக்களுக்கு கொடுத்தோம்னாக்கா என்னங்க அவங்ககிட்ட மருந்து சாப்பிட்டவங்க கொண்டு நல்லா இல்லையாண்டுவாங்க. அதுதான் நாங்கள் காய் இந்த மாதிரி ஆள் பக்குவம் கொடுக்க அவங்க சாப்பிட டக்கு டக்கு டக்குன்னு குறைச்சிக்கிட்டு வரும். அவங்களே பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஐயா சூப்பருங்க ஐயா அவங்க மருந்து சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி அவங்களே சொல்றாங்க இப்போ நல்லா இருக்குங்க ஐயா, எங்க சித்தப்பனுக்கு வேணும், எங்க பெரியப்பனுக்கு வேணும் வாங்கி நாங்கள் கொடுக்கணும். ஒருத்தர் வாங்கி அது இன்னொருத்தருக்கு சொல்லி அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இது எல்லாத்துக்குமே இருக்கிறனால. ஸோ நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் இல்லைன்னா கூட யாருக்குமே அந்த நோய் வரக்கூடாது. சொல்லி விடுறாங்க. அதுதான் எங்களோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த நோய் வரக்கூடாது. பட் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க உங்களோட நெய்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமா, இப்போ வந்து அந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யறது நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி ஐயா இருக்கும்? ஐயா, எங்களுடைய மருந்து சாப்பிடும் போது நீர்ல சுவைஞ்சு தான் சாப்பிடணும். ஓகே, எப்படி சின்ன பிள்ளைங்க முட்டாய் எப்படி சுவைஞ்சு சாப்பிடுது அதே மாதிரி சுவைஞ்சு தான் சாப்பிடணும். சுவைஞ்சு சாப்பிட அந்த ரத்தத்துல போய் கலக்கும். ஓகே, ரத்தத்துல கலந்து அது என்ன செய்யும், அந்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை அது கொடுக்கும். அப்படின்னும் போது சிறுநீர்ல கலந்து அது சிறுநீர்ல இறைக்கிறோம். அதனால நாங்க கொடுக்குற மருந்து சாப்பிட அவங்க வந்து அள்ளி சில பேருக்கு என்ன செய்வோம், அள்ளி போட்டதுமே டம்முக்கு தண்ணியை ஊற்றி பசு தண்ணியை ஊற்றி முழுங்கி போடுறாங்க. பண்ணக்கூடாது. சரிங்கய்யா, இப்போ வந்து நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. இதை வந்து நானே டெஸ்ட் பண்ணி காமிச்சாதான் அதோட இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னடா நீ வீடியோ எடுக்க வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்ட, பட் அது டேஸ்ட் பண்ணி என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்களே அதை பயப்படாம வாங்குவீங்க. ஏன்னா நான் ஒரு ஆஸ் எ யூடியூபர் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு கண்டென்ட் காமிக்கணும். ஐயா அது எடுத்து காமிங்க, அது எவ்வளவு பிஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, ஓகே, இது இந்த அளவு பிஞ்ச் அளவு தான் கைஸ், பாத்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கையில எடுத்தோம் ஒரு பிஞ்ச் அளவு இதே போதுமான அளவு. ஒரு நேரம் காலையில ஒரு தரம் சாப்பிட்டா போதுமா, சாப்பிடுறதுக்கு முன்ன இதே போதுமான மருந்து. ஓகே, இதை வந்து நான் இப்ப சாப்பிட போறேன். சுவைஞ்சு சாப்பிடணும் பையா, பொறுமையா சுவைஞ்சு சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, சுவைஞ்சு வாயத்துவ திறந்து விட்ட சுவைங்க, பொறுமையா சுவைஞ்சு. நீங்க எடுத்தோன்னு முழுங்கிட்டீங்கன்னா அதோட இம்பாக்ட் இருக்காது. ஆமா ஆமா, சுவைஞ்சி அப்படியே நம்மளோட அந்த எச்சுனாலேயே ரத்தத்துல கலக்கணும். இப்ப மருந்து சாப்பிட்டு இதுக்கப்புறம் என்னோட இது என்ன பண்ணணும்? இந்த இப்ப நம்ம தாரணுங்கய்யா, இது வந்து சுவர் சர்க்கரை ஓகே, சீனி தான். இதை வந்து அள்ளித்தாரு. நீங்க வந்து டெஸ்ட் நீங்க சொல்லணும்ல, எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லணும். பாருங்க சர்க்கரை தான் இல்ல. ஆமா, நீங்க பாருங்க. எனக்கு சத்தியமா என்னால ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறேன், டீயா குடிக்கிறேன். என்னால அந்த சுகர் டேஸ்ட் தெரியும்.
சத்தியமாக சொல்கிற தெரியல கைஸ், நான் இந்த வீடியோ கண்டிலாம் சொல்லலை, சத்தியமாக மண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த மருந்தோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் சர்க்கரையோட டேஸ்ட் இருக்குது. ஐயா உண்மையா நான் பொய்லாம் சொல்லலை ஐயா, உங்களுக்காண்டி சொல்லலை, அந்த வீடியோக்காண்டி சொல்லலை. இது நிச்சயமாக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணாதான் கைஸ் தெரியும் அதோட ரியல் இம்பாக்ட். ஆமாம் சார், அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தா கூட சர்க்கரை டேஸ்ட் காக்கணும், மக்களை காக்கணும்ட்டு தான் இந்த மாதிரி இன்னைக்கு இதில் வந்து அவதியில் இருக்காங்க மக்கள், நிறமா மக்கள் அவதியில் இருக்காங்க. இந்த சர்க்கரையே இனிக்கலைன்னா 23 நாளையிலேயே அவங்களுக்கு குணமடையும். பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு நாளில் எனக்கு இந்த ஒரு இம்பாக்ட் தெரியுதுன்னா நீங்கள் 23 நாள் இதை எடுத்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை நோய் எங்கேயோ பறந்துடும். ஆமாம், நான் குணமடைஞ்சு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நடந்து எந்திரிக்க முடியாதவங்க கூட நடந்து எந்திரிச்சு நடக்கலாம், அவங்க சோர்வா இருக்கவங்க சோர்வு இல்லாம போகலாம். இந்த அளவுக்கு எங்களுடைய மருந்து சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு உடம்பு திடாய்க்கமாகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு 100க்கு 200% இன்னைக்கு கொடுத்து மக்களை காப்பாத்திக்கிறேன். அவங்களே சொல்றாங்க ஐயா நல்லா பரவாயில்லைங்க ஐயா. இல்லை எனக்கே தெரியுது ஐயா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு இவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜஸ்ட்டு சர்க்கரை டேஸ்ட்லாம் தெரியும், ஜஸ்ட்டு அது ஒரு இது மாதிரி இருக்கும், பொடி மாதிரி இருக்கும், அப்படி தான் நினச்சேன். பட்டு மேஜிக் மாதிரி இருக்கு கைஸ், ஏதோ மேஜிக் பண்ணுறாரு ஒரு அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்கள் கொடுக்குற மருந்து அவங்க இனிப்புன்ற பண்டங்க சாப்பிட்டாலே சுவை இருக்காது. அவங்க என்ன இனிப்பு சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட, அதுக்கு தான் நான் சொல்றேன் ஐயா நீங்க சாப்பிட முடியும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம் சாப்பிடாங்க. நிறமா மக்கள்களை இந்த கொஞ்ச நாளைக்கு எங்களுடைய மருந்தை சாப்பிடும் போது இந்த இனிப்பு இதுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு சாப்பிடுங்க, அதை விட நல்லா இருக்கும். ஆனா ஒன்றும் அதுக்கு வந்து இனிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட இம்பாக்ட் கம்மியா இருக்கும். அதுக்கு இனிப்பே எடுத்துக்காம ஐயா கொடுக்குற அந்த மரத்தை எடுத்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் கிராஜுவலாக அப்படியே கம்மியாக இருந்து உங்களுக்கே தெரியும். எனக்கு டெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கே எனக்கு இந்த அளவுக்கு தெரியும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை இன்டேக் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அந்த சுகர் என்ன சொல்கிறது கேஷுவலாக நீங்கள் வந்து அந்த சுகர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்காமல் இருப்பீங்க. ஸோ இது எடுத்துக்கும் போது அதை எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், உங்களோட வேலையை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம் கைஸ். முக்கியமாக வந்து நம்மளோட சேஃபாக உடம்பு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதாவது புளிப்பு தயிர் மோர் ரசம் இதெல்லாம் புளிப்பான ஐட்டங்கள் சேர்ந்து அதுகள் தவிர்த்திடணும். ஏன்னா அது வாழை ஒன்றும் பண்ணாது, அது வந்து இந்த மருந்துடைய வெயிட்டை கொஞ்சம் குறைக்கும், இந்த காட்டத்தை வந்து கொஞ்சம் காட்டத்தை குறைக்கும். அதுகளை நாங்கள் அந்த புளிப்பான ஐட்டத்துகளை சேர்க்காதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி நிரம்ப மக்கள் சொல்லியிருக்கேன், அவங்களை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புளிப்பான ஐட்டங்களை சேர்க்க வேண்டாம்ப்பா. அதனால நம்மளுக்கு வேகமாக கண்ட்ரோல் ஆகுறதையும் கூட கொஞ்சம் சனசனமாக வரும். நீங்கள் இந்த புளிப்பு ஐட்டத்தை எடுக்காமல் இருந்தீங்கன்னா வேகமாக குறைக்கும் எங்களுடைய மருந்து. அதுக்கு தான் இந்த புளிப்புகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஐயா. அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது சுகர் லெவல் நம்ம கான்ஃபிடென்ட்டாக குறைக்கணும்னா ஐயா சொல்கிறது இதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் இயற்கையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஐயா இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா இதுவுமே வந்து வீடியோவில் வந்து சொல்லியாச்சு. கேள்வி நான் கேட்டேன், நீங்கள் வந்து சூப்பரான பதிலாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மருந்து எப்படி ஐயா வந்து நம்ம வாங்குறது, அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆக்சுவலி வந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழியாக தான் இருக்குது. நிறைய மக்கள் அவங்களோட வேலையை விட்டு நிச்சயமாக வர முடியாது. பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸாக இருக்கலாம், லாரி டிரைவர்ஸாக இருக்கலாம், மற்றபடி அவங்களோட அன்றாட வேலையை விட்டு வர முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எப்படி ஐயா நம்மளோட இந்த மருந்து வந்து போய் சேரும்? ஆமாங்க ஐயா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் மருந்து பறிக்க வாரம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் அங்கே வீட்டில் இருப்பேன். அப்புறம் நான் மருந்து பறிக்க போயிடுவேன். இது இப்போ காத்தியா மாறுகளில் தான் கிடைக்கும், அப்புறம் மற்ற நேரம் கிடைக்காது. இது மருந்து இன்னைக்கு அபூர்வமான மருந்து இந்த மருந்து. ஓகே, அதனால் நான் கீழே கூடிய ஒரு நம்பர் கொடுப்போம். என் பேரன் பேத்தி அனுப்பிடுங்க, என் பேரன் பேத்திக்கு அனுப்பிடுங்க, அவங்க அனுப்பிடுவாங்க. எங்கேருந்து அவங்க அனுப்புனாலும் சரி, உலக நாடு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வாங்கிக்கிருக்காங்க. இப்போ நான் சொல்லுவேன், ஆமாம் என் தாத்தா மருந்து கேட்குறாங்க, தாத்தா வேணும்னு சொல்லுவாங்க. இப்படியும் வந்து நான் இடித்து பவுடர் பண்ணி வச்சிருவேன். அதை எடுத்து பாயிட்டு கணக்கு கொடுத்து மக்களுக்கு அனுப்பியிருக்குங்க. அனுப்புங்கப்பா, நான் நின்று செய்ய முடியாது, எனக்கு வந்து மருந்து விடுங்க சரியாக போகும், நீங்கள் மக்களுக்கு கொடுத்து காப்பாற்றணும், நீ கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருங்கப்பான்னு நான் என் பேரன் பேத்திட்டு சொல்லிடுவேன். அந்த நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு அட்ரஸ் மட்டும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் என் பேரன் பேத்திக்கு அனுப்பும்போது கரெக்டாக அனுப்புன்னு கேட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன நம்பரை மாற்றி போட்டு விட்ருவாங்க, இல்லை விலாசத்தை மாற்றி போட்டுருவாங்க, இந்த ஊரில் இருப்பாங்க அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க ஒரு மாதம் கழிச்சிட்டு. அதனால ஐயா உங்களுடைய அட்ரஸ், உங்களுக்கு தெளிவான அட்ரஸ் மட்டும் கரெக்டாக போட்டு அனுப்புங்க. அப்போ உங்கள் வீடு தேடி வரும் மருந்து. சில பேர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் வர முடியாது கண்டிப்பாக, ஏன்னா தூரம் தொலை. அதுவாசி நான் என்ன செய்யிருக்கேன், ஐயா நீங்கள் உங்கள் வீடு தேடி எங்கள் மருந்து வரும், எங்களோட நம்பருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணுங்க, நாங்கள் அனுப்பி விட்டுருவோம், நீங்கள் கூசாமல் வாங்கி சாப்பிடுங்க.
அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லி மக்களுக்கு பூராத்தையுமே இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட உங்கள் தாத்தா பாட்டிக்கு, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு, உங்களோட நெய்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்து அந்த சுகருன்ற அந்த கொடி நோய் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் போயிட்டு இருக்கும். அந்த நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த மருந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீடு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயா சொன்ன எல்லா முறைகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வேற லெவலான வீடியோவில், ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி ஐயா, உங்கள் டைம் வந்து எங்களுக்கு பண்ணதுக்கு நன்றி.